ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், நெட் எக்ஸாம் இதெல்லாம் வர்ற ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம். அதில் பர்டிகுலராக காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். 11th கொஷின் 10 கொஷின்ஸ் வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ 11th கொஷின் பார்க்கலாம். For z is equal to x plus iy, z not equal to 0, z bar divided by z is equal to option A x square plus y square minus 2ixy divided by x square plus y square. Option B x square plus y square plus 2ixy divided by x square plus y square. Option C x square minus y square plus 2ixy divided by x square plus y square. Option D x square minus y square minus 2ixy divided by x square plus y square. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இசட்டுக்கு நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இசட் பார்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ் மைனஸ் ஐஒய்ன்னு போடணும். அப்போ இசட் பார் டிவைட் பை எக்ஸோட வேல்யூ இசட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்ன்றதை நம்ம சூஸ் பண்ணோம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் சேம் டேர்ம்ஸ் தான் இருக்குது. பட் சயின்ஸ் மட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு எல்லாமே. அதனால நீங்க ஆன்சரை நீங்க கரெக்டா போட்டு இந்த சைன் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் டி x square minus y square minus 2ixy divided by x square plus y square. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப இசட்டுக்கு எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஐஒய். இசட் பாருக்கு நம்ம எப்படி எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் ஐஒய். அதாவது இசட்டோட கான்ஜுகேட் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்ப இசட் பார் டிவைடட் பை இசட் அப்படின்னா இசட் பாருக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை இசட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல இந்த மாதிரி நம்மளுக்கு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க டேர்மோட கான்ஜுகேட்டால மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஐஒய். சப்போஸ் கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் ஐஒய்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றது இதோட கான்ஜுகேட் தான் எக்ஸ் மைனஸ் ஐஒயோடது எக்ஸ் பிளஸ் ஐஒய். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்றதுனால இதோட கான்ஜுகேட் எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு வரும். அதனால எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கீழே இருக்கிறது எப்படி இருக்கு நம்மளுக்கு, எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு இருக்கு. அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா என்ன ஃபார்முலா வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஏவுக்கு பதில் நம்மளுக்கு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதில் நம்மளுக்கு ஐஒய் இருக்கு. அப்ப ஐ ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர்னு வரும். அப்ப x ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் இன்டு y ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் 1, ஏற்கனவே ஒரு மைனஸ் 1 இருக்கு, அதனால என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்ப கீழே இருக்க டேர்ம் பாருங்க, மேல வந்து எக்ஸ் மைனஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்க்கு என்ன போட்டுட்டேன், எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டேன். கீழே இருக்கிற அந்த எக்ஸ் பிளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்க்கு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப மேல இருக்கிறத ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா நம்ம போடலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். இங்க பாத்தீங்கன்னா b யோட வேல்யூ ஐஒய். அப்ப ஐஒய்க்கு ஹோல் ஸ்கொயர் போடும்போது நம்மளுக்கு ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் 1 வரும். அதனால இங்க வந்து மைனஸ் சைன் வரும். அதே மாதிரி a இன்ட்டு பின்னாக்க எக்ஸ் இன்ட்டு ஐஒய்னு வரும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டில இருக்க அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ixy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். 12th question. The linear transformation which carries 0i minus y into 1 minus 1 0 is option A z plus 2y divided by iz plus 6. Option B z plus I divided by I minus 3z. Option C I into 1 minus z divided by I plus z. Option D z minus 2y divided by I z minus 6.
இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 17 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இசட் பிளஸ் ஐ டிவைடட் பை ஐ மைனஸ் 3z. அதாவது இங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் 0i minus i to 1 minus 1 0 வரணும்னு சொல்றாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க f of z is equal to wன்னு அசைன் பண்ணிட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு இந்த w வேல்யூஸ் எல்லாம் செட் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு இங்க சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 0i minus iன்றது நம்மளுக்கு z மாதிரி அர்த்தம், அண்ட் 1 minus 1 0ன்றது நம்மளுக்கு w மாதிரி அர்த்தம். அப்ப இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ல இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த w வேல்யூ வரணும் அப்படின்னா 1 minus 1 0 இந்த w's வர்ற மாதிரி நம்ம இருக்கிற ஃபங்க்ஷனை தான் சூஸ் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எடுத்து போட்டு பார்க்கலாம், நீங்க வேணா செக் பண்ணி கூட பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இசட்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது 0 IA அப்புறம் மைனஸ் ஐ. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, w வேல்யூ 1 minus 1 0. இப்போ 3 இசட் வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதெல்லாம் இசட் வேல்யூன்னு அர்த்தம். இது வந்து நம்மளுக்கு w வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு z1 z2 z3. இது w1 w2 w3. நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா f of z வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு எப்படி வரணும், w வரணும். அப்ப கொடுத்துருக்கிற w வந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் z1 சூஸ் பண்ணி போடலாம். z1க்கு நான் போடும்போது w1 ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். அப்ப f of z நம்ம இங்க எப்படி எடுத்துக்கலாம், f of z is equal to w நம்ம எடுத்துக்கும் போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் ஆப்ஷன் பி கரெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அதனால இதை மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன், மீதியை நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. f of z is equal to w அப்படின்னா f of z க்கு நான் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் b நான் எடுத்து சூஸ் பண்ண போறேன், சூஸ் பண்ணி போட்டு பார்க்க போறேன். f of z is equal to z plus i divided by i minus 3z. இப்ப z1 is equal to 0 நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். z1க்கு z க்கு 0 சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் z வேல்யூ அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இதை வந்து என்னோட கன்வீனியன்ட்டுக்கு z அப்படின்னு நான் போட்டு வச்சேன். z1 z2 z3ன்னு போட்டு வச்சேன். இது w1 w2 w3ன்னு போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் z வேல்யூ நான் எதுக்கு சூஸ் பண்றேன், z is equal to 0க்கு போடுறேன். இப்போ 0க்கு போடும்போது பாத்தீங்கன்னா f of z is equal to f of 0 is equal to z எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 0 plus i divided by i minus 3 into 0. இப்போ i divided by i வேல்யூ என்னென்ன ஆன்சர் கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அப்ப f of 0 போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுங்க, f of 0 போடும்போது 1. அப்ப நம்மளுக்கு z1 வேல்யூ ஃபர்ஸ்ட் z வேல்யூ போடும்போது w வர்றதுன்னா நம்மளுக்கு 0. அப்ப wல நம்மளுக்கு எது வந்துருச்சு, z-க்கு 0 போடும்போது z-க்கு 0 போடும்போது w-க்கு என்ன கிடைச்சிச்சு, 1 கிடைச்சிச்சு. இப்ப அடுத்தது z-க்கு நான் 1 போடும்போது கண்டிப்பா என்ன வரணும், -1 வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். இப்ப அடுத்ததுல நான் செக் பண்றேன், z-க்கு i போட்டு பார்க்கறேன். z is equal to i போடும்போது -1 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப z-க்கு i போட்டு பார்க்க போறேன். இப்ப z வேல்யூக்கு i போடும்போது எங்கெல்லாம் z இருக்கோ அங்க i சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் என்னதுன்னா இங்க f of z, f of zன்றது இதான். இதுல தான் நம்ம z வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து z-க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன், இப்ப z-க்கு i சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்ப i சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது z எங்க இருக்கோ அங்கெல்லாம் i சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது i plus i divided by i minus 3i. அப்ப 2i divided by minus 2i 2 கேன்சல் ஆயிடும். இப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா i divided by i அதுவும் நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப -1ன்றது தான் ஆன்சர். அடுத்தது இங்க பாருங்க, இதுல இருந்து எப்படி கிடைக்குது நம்மளுக்கு, f of i value is equal to -1ன்னு கிடைக்குது. அப்ப இங்க வந்து நம்மளுக்கு z வேல்யூ நம்மளுக்கு என்ன அர்த்தம்,
இங்க வந்து z வேல்யூ I மாதிரி அர்த்தம். அண்ட் w வந்து நம்மளுக்கு என்னது -1. அப்ப z க்கு நம்மளுக்கு I னா அண்ட் z க்கு நம்மளுக்கு I வேல்யூ வந்துச்சு அப்படின்னா w க்கு என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இங்க -1. ஸோ ரெண்டாவது ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு கரெக்டா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டும் கரெக்ட், செகண்டும் கரெக்டா வந்துருச்சு. அடுத்தது இசட்டுக்கு -I போடும்போது w என்ன வரும் நம்மளுக்கு 0. இப்போ வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இதுல f of -I. அப்ப கொடுத்துருக்க z வேல்யூஸ்க்கு ஏதாவது நம்மளுக்கு w வேல்யூஸ் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த f of z is equal to wன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அப்படின்னாக்க நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் z to wன்றது சொல்லிடலாம். இப்போ அடுத்தது z is equal to என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன் -I சப்ஸ்டியூட் பண்ணணும். -I சப்ஸ்டியூட் பண்ணும்போது z எங்கெல்லாம் இருக்கோ அங்க -I சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்ப -I போடும்போது -I plus I divided by I plus 3I. minus I plus I வந்து நம்மளுக்கு என்ன வந்துரும் 0. So 0 by anything 0. அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா f of minus I போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது 0. அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு z வேல்யூ -I and w வேல்யூ 0. அப்படி பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல z க்கு -I போடும்போது w க்கு என்ன கிடைச்சிருக்கு w க்கு 0. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இதுல அப்ப w zன்ற zல இருந்து நம்மளுக்கு w க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து 0I -I ல இருந்து 1 -1 0க்கு போற மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பின்றதுதான் கரெக்ட். இதே மாதிரி நீங்க மத்த ACDயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த கரெக்டான ஆன்சர்ன்றதுனால இதை மட்டும் நான் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ எந்த ஆன்சர் தான் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பின்ற ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட். 13th question. The radius of convergence of summation z power n divided by n factorial is option A r is equal to -1, option B r is equal to 0, option C r is equal to infinity, option D r is equal to 1. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இத்தனை நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் C r is equal to infinity. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல கூட சொல்லியிருக்கேன். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி லிமிட். ஸோ லிமிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து போடுறதா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர்ன்னு சொல்லுவோம். இங்க நம்ம லிமிட்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதோட ரெசிப்ரோக்கல் போட்டோம்னாக்க நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/L போடும்போது நம்மளுக்கு எல் வேல்யூ 0வா இருந்ததுன்னா தான் ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து இந்த சீரீஸ்க்கு இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் வருது. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிமிட்ன்றதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா L is equal to limit n tends to infinity n plus 1th term divided by nth term. அதோட அப்சல்யூட் வேல்யூ அதாவது mod an plus 1 divided by an. இந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு லிமிட் வேல்யூ. இதோட ரெசிப்ரோக்கலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். அப்போ 1/Lன்றது ஆர்ன்னு வரும். அப்ப L is equal to 1/Rன்னு எழுதிக்கலாம். அப்ப Lன்றது நம்மளுக்கு n plus 1th term divided by nth term இருந்துச்சு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வேல்யூ எப்படி எழுதலாம் நம்ம nth term divided by n plus 1th term. அதே லிமிட் பாருங்க n plus 1th term divided by nth term. ஆர்ன்றது ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கேன், தலைகீழ்னு சொல்லியிருக்கனால ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம nth term divided by n plus 1th term. நீங்க வந்து L கண்டுபிடிச்சு அதோட வேல்யூக்கு 1/Lன்னு போட்டு கூட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் போட்டுக்கலாம். டைரக்டா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் போடணும் அப்படின்னா nth term divided by n plus 1th term. எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கோ அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. பேசிக் ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா லிமிட் இஸ் ஈக்குவல் டு n plus 1th term divided by nth termக்கு லிமிட் n tends to infinity போடுறதுதான். இப்ப இதுல இருந்து நம்ம லிமிட்டை போட்டு r கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. இப்ப நான் வந்து டைரக்டா போட்டு காமிக்கிறேன். r is equal to nth term divided by n plus 1th term. nth term நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க an is equal to 1 divided by n factorial. அடுத்தது an plus 1னா என்ன அர்த்தம் n இருக்க இடத்துல அப்படியே n plus 1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப n plus 1 factorialன்றது தான் வரும். அப்படி பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் எப்படி வரும் 1 divided by n factorial divided by 1 divided by n plus 1
factorial இதுக்கு லிமிட் நம்ம போட்டுப்போம் லிமிட் n tends to infinity. இப்போ இது அடுத்த ஸ்டெப்ல நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம் n plus 1 factorial divided by n factorial னு எழுதிக்கலாம். எழுதிட்டு அடுத்ததுல n plus 1 factorial நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா n plus 1 factorial நம்ம வந்து n plus 1 into n factorial னு எழுதிக்கலாம். So மேல வந்து n plus 1 into n factorial கீழே ஒரு n factorial cancel ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா n tends to infinity n plus 1 ன்னு போடும்போது n க்கு infinity substitute பண்ணும்போது நம்ம வந்து ஆன்சர் என்ன கிடைச்சிரும் இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிச்சு இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிச்சு. ஸோ சின்ற ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இது ஏற்கனவே நான் சொன்ன ஐடியா தான் 5 ஃபேக்டோரியல்ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 5 4 3 2 1 அப்படின்னா இந்த 5க்கு அப்புறம் இருக்கிற மீதி எல்லா டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் 4 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் n plus 1 ஃபேக்டோரியல் n plus 1 into n ஃபேக்டோரியல் போட்டு இது கேன்சல் பண்றதுக்காக கொடுத்துக்கணும் அவ்வளவுதான். ஸோ r is equal to infinity-ன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் C is the correct answer. 14th question. The mapping W is equal to f of z bar where f of z is an analytic function is indirectly conformal mapping if option A f dash of z not equal to 0 for some z, option B f dash of z is equal to 0 for every z, option C f dash of z is equal to infinity for every z, option D f dash of z not equal to 0 for every z. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இது ஒரு ரிசல்ட் அண்ட் இந்த கொஸ்டின்லயே வந்து க்ளூவும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம இதுல ஆன்சரை நம்ம கெஸ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி இசட். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப இசட்ன்றது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியும். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். அப்ப எஃப் ஆஃப் இசட்ன்றது நம்ம ஏற்கனவே எப்படி சொல்லியிருக்கோம் டபிள்யூன்னு சொல்லியிருக்கோம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எஃப் ஆஃப் இசட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட்னா அது எப்படி எழுதிக்கலாம்னாக்கா அதுவும் ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்னு வரும். அது எப்படி எழுதிக்கலாம் யூ பிளஸ் ஐவின்னு எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் இசட்டோட கான்ஜுகேட் எஃப் ஆஃப் இசட் பார் எப்படி எழுதலாம்னா யூ மைனஸ் ஐவின்னு எழுதிக்கலாம். இப்போ W is equal to f of z bar is indirectly conformal if f dash of z not equal to 0 for every z. இந்த கொஸ்டின்லயே பாருங்க f of zன்றது நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் எல்லா பாயிண்ட்லயும். அதான் வந்து ஃபார் எவ்ரி z வேல்யூக்கு. அப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கன்ஃபார்மலுக்கு என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னாக்க it is holomorphic and its derivative is everywhere non-zero. இதுதான் மெயின் ஐடியா. everywhere non-zero. எல்லா இடத்துலயும் எனக்கு non-zeroவா இருக்கணும் அதோட டெரிவேட்டிவ்ஸ். அப்ப எல்லா இடத்துலயும் non-zero அப்படின்னா எந்த கேஸ் தான் நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும் இதுல f dash of z டெரிவேட்டிவ் வேல்யூ non-zero and for all z அப்படின்னா every z everywhere அப்படின்னாக்க for every zன்றது ஆப்ஷன் D ல வந்துடும். அதாவது கன்ஃபார்மல் மேப்பிங்ல ஹோலோமார்பிக்னா அனாலிட்டிக்னு அர்த்தம். அனாலிட்டிக் அண்ட் எல்லா இடத்துலயும் டிஃபரன்ஷியபிளா இருக்கும் அப்படின்றதுதான் டெரிவேட்டிவ் இஸ் எவ்ரிவேர் இட்ஸ் டெரிவேட்டிவ் இஸ் எவ்ரிவேர் நான் ஜீரோ ஆன் யூன்னு சொல்லிட்டு யூன்ற இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த யூக்கு. இப்போ இங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்னாக்கா ஹோலோமார்பிக் வந்துடும். அடுத்தது வந்து கன்ஃபார்மலா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கணுங்க டெரிவேட்டிவ் வேல்யூ நான் ஜீரோ அண்ட் ஃபார் ஆல் இசட்ன்றது அனாலிட்டிக்க பார்த்துட்டீங்கனாலே டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் இசட்ன்றது ஞாபகம் வச்சுங்க. கன்ஃபார்மல்னா அந்த இதுல வந்து அனாலிட்டிக் பிளஸ் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் எல்லா இடத்துலயும் நான் ஜீரோ வேல்யூவா வரும்ன்றது தான் நம்மளுக்கு கன்ஃபார்மல் ஐடியா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் இசட் ஃபார் எவ்ரி இசட். 15th question. The necessary and sufficient condition that the cross ratio Z1, Z2, Z3, Z4 to be real is option A. The 4 points lie on a circle or on a straight line. Option B. The 4 points lie on the same half plane. Option C. The 4 points lie on a circle. Option D.
the 4 points lie on a straight line. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 17 பேட்ச்ல கேட்காங்க. இது ஒரு ரிசல்ட் தான், நம்மளுக்கு கிராஸ் ரேஷியோல வர்ற ரிசல்ட். மெயினா அதுல என்ன கொடுத்துருக்காங்க, கிராஸ் ரேஷியோ வந்து ரியலா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரிசல்ட்ன்றதுனால ஈஸியா நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தி 4 points lie on a circle or on a straight line. எதுல வேணாலும் இருக்கலாம் அந்த 4 points. கிராஸ் ரேஷியோ ரியலா இருக்கும் போது அதுதான் வந்து ஐடியா. ஸோ 15th கொஸ்டினோட ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். 15th கொஸ்டின் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் ரேஷியோவில் இருக்கிறது நம்மளுக்கு ரியலா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த 4 பாயிண்ட்ஸ் லை ஆன் ஏ சர்க்கிள் இல்லைனாக்க லை ஆன் ஏ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது ஒரு ரிசல்ட். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 16th question, the value of interval over C Z bar dz where C is the upper half of the circle mod Z is equal to 1 is option A pi I, option B minus pi I, option C pi, option D minus pi. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 17 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பை ஐன்றது தான் கரெக்ட் ஆன்சர். நம்மளுக்கு இங்க சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1னா என்ன அர்த்தம்னா மாட் இசட் மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1ன்ற மாதிரி கொடுத்துருக்கதா அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 சென்டரா வச்சு 1 ரேடியஸ் இருக்கிற நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் தான் நம்ம இங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 1 ரேடியஸ் இருக்கிற இது ரேடியஸ், இது சென்டர். அப்ப சென்டர் 0 ஆரிஜினா இருக்கிறது அண்ட் ரேடியஸ் வேல்யூ 1ஆ இருக்கிற மாதிரி இருக்க சர்க்கிள், அதோட அப்பர் ஆஃப் சர்க்கிள் தான் எடுத்திருக்காங்க. அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள் தான் அந்த சீன்ற கர்வை நம்ம எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கர்வை பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் ஓவர் சி இசட் பார் டி இசட் வேல்யூ என்னவா இருக்கும்ன்றது தான் இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த சர்க்கிளை வச்சு நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து 2 பை ஐன்றது. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 16th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இசட் இஸ் ஈக்குவல் டு 1, மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 எங்க வரும் அப்படின்னா இசட்டுக்கு வந்து நம்ம இ பவர் ஐ தீட்டா எடுக்கும்போது தான் வரும். இ பவர் ஐ தீட்டா எடுக்கும்போது மாட் இசட் வேல்யூ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு கிடைக்கும், அதோட மாடுலஸ் வேல்யூ. இப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 1. அப்ப மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு 1ஆ இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இசட் என்னவா இருக்கணும், இ பவர் ஐ தீட்டா. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டி இசட்ன்றது என்ன அர்த்தம், டி பை டி தீட்டா ஆஃப் இசட்னு அர்த்தம். அப்ப டி இசட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இ பவர் ஐ தீட்டா, திருப்பி ஐ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஐ இன்ட்டு டி தீட்டான்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இசட் டிஃபரன்ஷியேட் பண்றோம் லெஃப்ட் சைடா, அடுத்தது ரைட் சைட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தீட்டாவில் இருக்குது. அப்ப இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே வரும். திருப்பி மேல இருக்கிற ஐ தீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால ஐ இன்ட்டு தீட்டாவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் ஐ இன்டூ டி தீட்டான்னு போட்டுக்கலாம். இப்ப ஐ இ பவர் ஐ தீட்டா இன்டூ டி தீட்டான்னு போட்டுக்கலாம். அப்ப இசட் பார் இஸ் ஈக்குவல் டு இசட்டுக்கு நம்மளுக்கு இ பவர் ஐ தீட்டா அப்படின்னா இசட் பாருக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம், இ பவர் மைனஸ் ஐ தீட்டா. இசட்டுக்கு நம்ம காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுறோம் அப்படின்னா இசட் பாருக்கு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதுவோம். அப்ப இசட் பாருக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா e power minus I theta. So அந்த இப்போ வந்து cன்றது நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, upper half of the circle னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி circle with center 0 இருக்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். and radius வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். 1 radius. அப்ப எந்த சைடு போனாலும் நம்மளுக்கு 1 radius இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த சர்க்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ சர்க்கிள் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
இந்த சைட்லேருந்து இந்த ஃபுல்லாக இப்படி வந்து கீழேயும் வரும், கீழேயும் சர்க்கிள் வரும். இப்படி சர்க்கிள் வரும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இங்கே வந்து அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள்னா எது மட்டும்தான் வரும்? மேலே இருக்க போர்ஷன் மட்டும்தான் வரும். இப்போ மேலே இருக்கிற போர்ஷன்னாக்க சர்க்கிளோட ஃபுல் ரொட்டேஷன் எத்தனை வரைக்கும் வரும்? 0 to 2π வரைக்கும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்றதுனால அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிளாக இருந்தாலும் கீழே இருக்கிற ஹாஃபாக இருந்தாலும் நம்மளுக்கு பாதி போர்ஷன்றதுனால நம்மளுக்கு 2π ரொட்டேஷன் இருக்கும் இல்லையா, அதனால ஒரே ஒரு இது மட்டும்தான் ஹாஃப்னாக்க. அப்ப 0 to π வேல்யூ நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப தீட்டா வேல்யூ ஃப்ரம் 0 to π வேல்யூ, ஏன்னா அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டதுனால அப்ப 0 to π வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்ப இப்ப வந்து நம்ம கொடுத்துருக்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இன்டர்வல் ஓவர் சி இசட் பார் டிஇசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பாருக்கு நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம்? e பவர் மைனஸ் ஐ தீட்டா. அண்ட் டி இசட்டுக்கு நம்ம எப்படி போட்டுக்கலாம்? ஐ இ பவர் ஐ தீட்டா இன்டூ டி தீட்டா. இ பவர் ஐ தீட்டாவும் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இது ரெண்டும் நம்மளுக்கு இ பவர் ஐ தீட்டா பிளஸ் ஐ தீட்டான்னு போடும்போது இ பவர் 0 எனிதிங் பவர் 0 1. ஸோ இது ரெண்டும் சேர்த்தா 1ன்னு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இது மட்டும்தான் கிடைக்கும். இன்டர்வல் ஐ இன்டூ டி தீட்டா மட்டும் இருக்கும். தீட்டாவை டி தீட்டா போடும்போது தீட்டா வேல்யூ அப்ப ஈக்குவல் டு ஐ இன்டூ தீட்டா அப்பர் லிமிட் நம்மளுக்கு பை 0. ஸோ ஐ இன்டூ பை மைனஸ் 0. ஸோ பை ஐன்றது தான் கரெக்ட் ஆன்சர். பை ஐ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏவில் இருக்கு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். நம்மளுக்கு கொடுத்துருக்குற சம்ல அப்பர் ஹாஃப் ஆஃப் தி சர்க்கிள்னு கொடுத்துருக்கறதுனால அந்த இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்படின்னா ஃபுல் சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்கன்னா 0 to 2π எடுத்துக்கலாம். இங்க வந்து அப்பர் ஹாஃப் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டதுனால 0 to π மட்டும்தான் வரும், இந்த பாதி போர்ஷன் மட்டும்ன்றதுனால. ஸோ அந்த லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்டர்வல் ஓவர் சிக்கு அந்த லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. இசட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு வச்சு போடலாம். இங்க வந்து நம்மளுக்கு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா இ பவர் ஐ தீட்டா வச்சு போடும்போது இன்டர்வல் நம்மளுக்கு இன்டர்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த இதை எடுத்து போடணும். இங்க வந்து சர்க்கிள்னு கொடுத்துட்டதுனால நம்மளுக்கு அதை ப்ரொசீட் பண்றதுக்கும் நம்மளுக்கு இ பவர் ஐ தீட்டா போடும்போது ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ mod z is equal to 1 வர்ற மாதிரி நம்ம z சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா e பவர் ஐ தீட்டா வச்சு தான் நம்ம போட்டாகணும். அதனால x பிளஸ் ஐஒய்னு போட்டிங்கனாலும் அது mod z is equal to 1க்கு x and yக்கு அதுக்கு சூட்டபிளா நம்ம ஆன்சர் போட்டாகணும். அதனால எப்பயுமே mod z is equal to 1னா zக்கு e பவர் ஐ தீட்டா வச்சு போடும்போது z பாருக்கு e பவர் மைனஸ் ஐ தீட்டா, அப்புறம் dzக்கு மைனஸ் ஐ தீட்டா இன்டூ மைனஸ் ஐ இன்டூ இ பவர் ஐ தீட்டா இன்டூ டி தீட்டா போட்டுட்டு இந்த இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் ஏ பை ஐன்றது கரெக்ட் ஆன்சர். பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். இதை வச்சு தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.